நமஸ்காரம். இன்று நாம் காண்பது ஆண்டாளின் 26வது பாசுரம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன வண்ணத்துன் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே சால பெரும் பறையே பல்லாண்டி செய்பாரே கோல விளக்கே கொடிய விதானமே ஆலின் நிலையாய் அருளேலோர் எம்பாவாய். அடியவர்களிடம் மிக்க மோகம் உள்ளவனே, நீலமணி போன்ற நீல மேனியனே, ஆலிலை போல் பள்ளி கொள்பவனே, மார்கழி நீராடுவதற்கு பெரியோர்கள் அனுஷ்டிக்கும் முறையில் எங்களுக்கு வேண்டியவற்றை கேட்பேயானால் சொல்லுகிறோம். உலகத்திலுள்ள சத்துருக்களெல்லாம் நடுங்கும்படி ஒலிக்கின்ற பால் போன்ற நிறமுடையதான உனது பாஞ்சசன்யம் என்ற சங்கை ஒத்த வகையில் சங்குகளையும் மிகவும் இடம் உடையவனவாக இருக்கும் பெரிய பறைகளையும் பல்லாண்டு பாடுகிறவர்களையும் அழகிய மங்கள தீபங்களையும் கொடிகளையும் மேற்கட்டியையும் அருள் செய்து கொடுப்பாய் என்று பிரார்த்தித்து கேட்டுக்கொள்கிறார்கள். உன்னை அருந்தித்து வந்தோம் என்று சொல்லிவிட்டு பறை தருதியாகில் என்று சொன்னார்கள் அல்லவா? அது கேட்ட கண்ணன், என்னை விரும்புவோர் வேறொன்றும் விரும்புவார்களா என்ன என்று கேட்டதற்கு விடையாக அமைந்திருக்கின்றது இந்த பாசுரம். உன்னை கண்ணார கண்டு உன் திருநாமங்களை வாயார சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும் நோன்பை ஆயர்குல முதியவர்கள் பிரஸ்தாபிக்க நாங்கள் இதில் இறங்கினோம். உபகரணங்களையும் தந்துள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். மாலே நாராயணன் என்னும் பரமன் என்றும் தேவாதி தேவன் என்றும் அளவிட முடியாத மேன்மை பிரஸ்தாபித்துக் கொண்டு வந்தார்கள். இப்பொழுது நீர்மையை காண்கிறார்கள். தங்களுக்கு அவன் மீதுள்ள ஆசை எவ்வளவோ அதிகமானது என்பதையும் காண்கிறார்கள். மணிவண்ணா, மோகிப்பித்து ஹிம்சித்தாலும் விடாவண்ணாதவன் முந்தானையிலே முடித்து ஆளாலம்படி இருக்கும் வடிவழகு. மிக்க மோகம் வடிவிலே நிழலாடுமாறு அமைந்திருக்கும் உன்னுடைய வடிவழகு. சங்குகள் பள்ளி எழுச்சிக்கு வேண்டுமென்றும் புறப்படும் பொழுது கொட்டுவதற்காக பெரும் பறை வேண்டுமென்றும் பல்லாண்டு பாடுவோர் வேண்டுமென்றும் மங்கள தீபங்கள் வேண்டுமென்றும் தூரத்திலே இவர்கள் கூட்டம் தெரியும்படியாக கொடி வேண்டுமென்றும் போகும்போது பனி தலைமேல் விழாமல் இருக்க ஒரு மேற்கட்டி வேண்டுமென்றும் கேட்கிறார்கள். ஆலின் இலையாய் சிறியதொரு வடிவை கொண்டு சர்வ லோகங்களையும் சிறு வயிற்றிலே வைத்துக்கொண்டு ஆலந்தளிரிலே பிரளய காலத்தில் கண் வளரும் உனக்கு முடியாதது என்று உண்டோ என்பது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த நோன்புக்கு ஆதாரம் ஸ்ருதியிலோ ஸ்மிருதியிலோ இல்லை என்றாலும் மேலையார் செய்வனகள் என்று சொல்லி முன்னோர் அனுஷ்டித்ததாக கூறுகிறார்கள். இது சிஷ்டாச்சாரம். இந்த நோன்பு காலத்தில் வழங்கும்
வாத்தியங்களும் விருதுகளும் இப்பாட்டிலும் நிகழ்த்தி வந்து கிரியை 2வது பாசுரத்திலும் பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. விளையும் பயன் 3வது பாசுரத்திலே பிரஸ்தாபிக்கப்பட்டது. இந்த நோன்பை கன்னியர்கள் நோற்பது தாம் ஒப்புயர்வற்ற தலைவரை அடைந்து உய்வதற்காகவே என்பதை 29வது பாசுரத்திலே காண்போம். இதற்கு அடுத்த பாசுரத்தில் நோன்பு முடிந்ததும் பெண்கள் தங்கள் ஆசை தீர அழகு செய்து கொள்வதும் வயிறார விருந்துண்பதும் பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. பகவான் சர்வ சுலூபன் என்பதும் அடியவர்களின் மிக்க மோகமே அவனுக்கு ஸ்வரூபம் என்பதும் மாலே மணிவண்ணா என்று அழைப்பதின் உட்பொருள். சங்கின் துவனி ஓங்காரமாகி பிரணவம், உட்பொருள் சேஷத்துவ ஞானம். பறையின் உட்பொருள் பாராந்திரத்திய ஞானம். பல்லாண்டு இசைப்பார் என்பது நல்லார் இணக்கம். கொடி கைங்கரிய கொடி. இந்த திருப்பாசுரத்தில் திருவாய்ப்பாடி பெண்கள் கண்ணனுடைய சௌலபியம் என்னும் எளிமையிலும் அவனுக்கே உரிய காதல் சிறப்பிலும் ஈடுபட்டு அவனுடைய திருக்கல்யாண குணங்களை பலபடியாக புகழ்ந்து பேசுகிறார்கள். அவ்வாறு புகழ்ந்து பேசும் போக்கில் தாங்கள் வேண்டுவது என்ன என்பதையும் விரும்பி கேட்கிறார்கள். முதற்கண் மாலே என்று அழைக்கின்றார்கள். மால் என்ற சொல்லுக்கு மயக்கத்தை தருபவன் என்பது பொருள். அதற்கு முன் நாராயணனாக, பரமனாக, தேவனாக அவனுடைய பரத்துவ நிலையை கண்டவர்கள் இப்பொழுது அவன் தங்களை அவனுடைய வடிவழகாலும் நடை அழகாலும் கவர்ந்து மாயங்கள் பலவற்றை எழுப்பும் திறம் வாய்ந்தவன் என்று குறிப்பிடுகிறார்கள். மாலே என்று சொன்னவர்கள் அடுத்து மணிவண்ணா என்கிறார்கள். பிரிந்தோர் ஆழ்வாரும் கொண்டல் வண்ணனை கோவலனை வெண்ணை உண்ட வாயனை என்றது உன்னி மகிழத்தக்கது. மாலே மணிவண்ணா, நீ மார்கழி நீராட வேண்டும் என்கிறார்கள். பாவை நோன்பு நோற்பதற்கு முன்னோர்கள் என்னென்ன மேற்கொண்டார்கள், அவர்கள் பின்பற்றிய சடங்குகள் சம்பிரதாயங்கள் என்னென்ன பொருள் வேண்டும் என்பதையும் நீ கேட்டுக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள். மாலே மணிவண்ணா, மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல். உலகத்தையெல்லாம் தன் ஒலியால் கிடுகிடுக்கச் செய்யும் பால் போன்ற நிறமுடைய பாஞ்சசன்யம் என்ற கண்ணனுடைய கை சங்கினை ஒத்த சங்குகள் வேண்டும் என்றார்கள். பறை வேண்டும் என்றார்கள். பல்லாண்டு பாடும் பரம பாகவதர்கள் வேண்டும் என்கிறார்கள். வைகரை இருட்டை விளக்கும் திறம் வாய்ந்த மங்கள விளக்கு வேண்டும் என்கிறார்கள். கொடி வேண்டும் என்றார்கள். வைகரையில் புறப்பட்டு போகும்போது தலைமேல் பனி விழாமல் தடுக்கும் விதானம் என்ற மேற்கட்டி வேண்டும் என்கிறார்கள். இவற்றையெல்லாம் ஆலின் இலைமேல் பள்ளி கொண்ட பரந்தாமன் கொடுத்து அருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். கண்ணன் அவர்களிடம் கேட்கின்றான். பறை தருதியாகில் ஏத்திப் பறை கொள்வான் என்றும் பறையொன்றை கொள்ள வந்ததாக சொன்னீர்கள். உன்னை அறுத்தித்து வந்தோம் என்றும் சொன்னீர்கள். என்னை வேண்டுபவர்கள் நீங்கள் பறையை வேண்டுவது எப்படி? அப்பறைதான் யாது? அதை வேண்டுவதற்கு மூல காரணம் என்ன? அதுக்கு வேண்டுவன யாவை? அவற்றின் எண்ணிக்கைகள் எத்தனை? இவற்றை சொல்லுங்கள் என்று கண்ணன் கேட்க, உன்னை காண்பதற்கு ஏதுவாக இருப்பதற்கென்று நோன்பை இடையர்கள் மழை பெய்வதற்காக அனுஷ்டிக்க சொன்னார்கள். உன்னையும் எங்களையும் நோன்பென்ற ஒரு காரணத்தினால் சேர்த்து வைத்த இடையர்களுக்கு நன்றி நாங்கள் தெரிவித்து உன்னை அனுபவிப்பதற்காக
இங்கே அந்த நோன்பை அனுஷ்டிக்க வந்திருக்கிறோம். அந்நோன்புக்கு மார்கழி நீராட்டம் என்னும் கிரியை முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். நீராட்டமாகின்ற அந்த செயலை முடிக்க சங்கங்கள், பறைகள், பல்லாண்டு பாடுபவர்கள், மங்கள தீபங்கள், கொடிகள், பனியை தடுக்கும் மேற்கட்டி என்றவற்றையெல்லாம் நாங்கள் கேட்டோம். நாங்கள் இதையெல்லாம் கேட்டாலுமே இங்கே உன்னை கண்டவுடன் உன் அன்பே வடிவெடுத்தவனாக விளங்குவதைக் கண்டு கடல் போல கொந்தளிக்கும் இப்பேரன்பை இவ்வளவு காலம் அடக்கிக் கொண்டு எப்படி பள்ளி கொண்டிருப்பது என்று வினவுகிறார்கள். மாலே எங்களுடைய அன்பு தெளிந்த நோன்பு நோற்கவும் இடம் கொடுத்தது. உன்னுடைய அன்பு உன்னை எழுந்திருக்கவும் ஒட்டாமல் பயங்கச் செய்தது அன்றோ என்று ஈடுபடுகிறார்கள். நாராயணன் பையத் துயின்ற பரமன் தேவாதி தேவன் என்று மேன்மையை உன் சொரூபமாக நினைத்தோம். உன்னை காணாத போது உன்னை கண்ட இன்றே அன்பே உன் உருவம் என்பதை அறிகின்றோம் என்று உருகுகிறார்கள். மாலே என்ற ஒரு சொல்லால் அன்பு உடையவர்கள் அனைவரும் இவனை கண்டதும் தங்கள் அன்பை காட்டிலும் 10,000 மடங்கு விஞ்சிய அன்பு உடையவன் இவனே என்று முடிவு கட்டுகிறார்கள். காதல் கடலின் மிக பெரிதுதான் என்றார் நம்மாழ்வார். இவரை கண்டதும் வாரிக்கொண்டென்னை விழுங்குபவன் காணில் என்று ஆர்வுற்ற என்னையொழிய என்னில் முன்னும் பாரித்து தான் என்னை முற்றப் பருகினான் என்றும் கூறுகிறார். கண்ணன் உடனடியாக என்னுடைய பேரன்பை நீங்கள் அறிந்தது எப்படி என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். உன் அன்பு உன் வடிவிலேயே நிழலாடுகிறது என்கிறார்கள். நீ அன்பின் உருவமாக இல்லாமல் இருந்தாலும் ஹிம்சிப்பவனாக இருந்தாலும் உன்னை விட முடியாமல் செய்வதென்றோ உன் வடிவழகு என்கிறார்கள். பனிமலரால் வந்திருக்கும் மார்வன் நீலமேனி மணிவண்ணன் என்று பெரிய பிராட்டியும் மயங்குகிறாள் உன் வடிவழகைக் கண்டு. கண்ணன் உங்களுடைய வடிவழகுக்கு நேர் நிற்க முடியுமோ என் அழகு, நீங்கள் வந்த காரியத்தை சொல்லுங்கள் என்று கேட்கிறார். மார்கழி திங்கள் நீராடப் போதுவீர் என்று முதலிலேயே ஊர் முழுவதும் சங்கல்பித்து செய்த காரியத்தை செய்வதற்காகவே நாங்கள் இங்கு வந்தது என்கிறார்கள். கண்ணனை பார்த்த பிறகு தங்களுக்காக செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை என்றும் ஊராரின் நன்மைக்காகவே நோன்பை அனுஷ்டிக்கிறோம், அவனையே உபாயமாக பற்றினவர்கள் அவனை அடைய வேண்டும் என்ற ஆசை மாத்திரம்தான் அவர்களிடம் இருக்கும் என்கிறார்கள். இந்த பாசுரத்தில் மணிவண்ணா என்று இவனுடைய வடிவழகிலே ஈடுபட்டிருந்ததால் இவனும் இவர்களுடைய சௌந்தரிய சாகரத்திலே மூழ்கி இருக்கக்கூடும் என்று உணர்ந்து நாங்கள் விரும்பியதை பெறாமல் பட்டினி கிடக்க நீ மாத்திரம் விருந்துண்ணலாமோ என்கிறார்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.